என்னக்கா இது சின்ன குழந்தை மாதிரி? நீ எதுவும் பேசக்கூடாது. இது எல்லாமே உன் மருமக ஏற்பாடு. யாரு? வெண்ணிலாவா? இல்ல அண்ணாமலை, இதெல்லாம் வான்மதி ஏற்பாடு. உனக்காகவே அவ இதெல்லாம் பண்ணிருக்கா. ஏமா இதெல்லாம்? அத்தை, நீங்க இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக உங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல. அதான் உங்களை சந்தோஷமா பார்க்க என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ். தேங்க்ஸ்மா. பாத்தியா நம்மள இத்தனை வருஷமா நாங்க கூட இந்த மாதிரிலாம் யோசிக்கல. ஆனா வான்மதி யோசிச்சிருக்கா. உன் மேல அவ்வளவு பாசம் அவளுக்கு. சூப்பர் வான்மதி, கலக்கிட்டீங்க. சித்தி இவ்வளோ சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் உங்களால தான். தேங்க்யூ ஸோ மச். என்னங்க இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு, இது என் கடமை. பரவாயில்லையே, வெண்ணிலா ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இப்படிதான் எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா. நமக்கு தான் இது தோணல. எப்படியோ முதல்ல அவளால நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. இப்படியே அவ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்திட வேண்டியதான். ஆமா, எல்லாரும் இங்க இருக்கீங்க. எங்க வெண்ணிலாவை காணோம்? யாரோ ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு போனா, இன்னும் காணோம். சில பேர் அத்தையோட பர்த்டேக்காக வந்திருக்காங்க. கரெக்டா இப்பதான் ஃப்ரெண்டு பார்க்க போகணுமா? அதனாலதான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றது. அப்புறம் இப்படிதான் அலட்சியமா இருப்பாங்க. வெண்ணிலா ஏன் இப்படி நடந்துக்கிறானே தெரியல. அண்ணாமலை பிறந்த நாளுக்கு நம்ம எல்லாரையும் விட அவ தான் அதிகமா சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன். ஆனா அவ இந்த ஃபங்க்ஷன்ல கூட கலந்துக்காம ஏன் போனா? வேணும்னே பண்றாளா? ஏய், இருக்காதுமா. போயிட்டு உடனே வரலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். மச்சான், நம்ம என்ன வேலை வெட்டி இல்லாமையா இருக்கோம்? இவ்வளோ பேர் அத்தை மேல அன்பு இருக்கிறதுனால தான் வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த வீட்டு மருமகளுக்கு அத்தை மேல அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சு போய்க்கலான்னு. ஆனா அவ தான் கேட்கல. இல்ல, வெண்ணிலாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கோவிலுக்கு போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பா. இன்னைக்கு அவ விலகி நிக்கிறானா? இதுல வேற என்னமோ இருக்கு. கடவுளே, இன்னைக்கு அத்தையோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளைக்கு எல்லாமே நான் பக்கத்துல இருந்து செய்வேன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா என்னால அவங்க பக்கத்துல இருக்க முடியல. எனக்கு ஏன் இவ்ளோ சோதனை, இவ்ளோ பெரிய தண்டனை?